பாய்மங்கள் ஒரு அறிமுகம். இங்கு நாம் 3 குடுவை எடுத்துக்கொண்டோம். முதல் குடுவையில் திண்மம், இரண்டாவது குடுவையில் திரவம், மூன்றாவது குடுவையில் வாயு எடுத்துக்கொள்கிறோம். திண்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பருமன் உண்டு, ஒரு குறிப்பிட்ட வடிவம் உண்டு. திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, அது எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்கலனை வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது மற்றும் அதற்கு குறிப்பிட்ட பருமன் உண்டு. மூன்றாவதாக வாயுவுக்கு குறிப்பிட்ட வடிவமோ குறிப்பிட்ட பருமனோ கிடையாது, அது கொள்கலன் முழுவதும் ஆக்கிரமிக்கிறது. பாய்மங்கள் என்பது தானாக நகரக்கூடிய பொருட்கள். எடுத்துக்காட்டு திரவங்கள் மற்றும் வாயுக்கள். திடப்பொருட்களைப் போலன்றி பாய்மங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை. திரவங்களுக்கு நிலையான பருமன் உண்டு, ஆனால் நிலையான வடிவம் இல்லை. வாயுக்களுக்கு நிலையான வடிவமோ அல்லது நிலையான பருமனோ இல்லை, அவை கொள்கலனை நிரப்புகின்றன. அறிவியல் ரீதியாக பாய்மங்கள் என்பது சுழி சறுக்கு பெயர்ச்சி குணகத்தை கொண்ட ஒரு பொருள். இதன் பொருள், இது தொடுவரை விசையை எதிர்க்க முடியாது. எனவே ஒரு விசை பயன்படுத்தப்படும் போது பாய்மங்கள் தொடர்ந்து உருமாறுகின்றன. அறிவியல் ரீதியாக பாய்மங்கள் என்பது சுழி சறுக்கு பெயர்ச்சி குணகத்தை கொண்ட ஒரு பொருள். இதன் பொருள், இது தொடுவரை விசையை எதிர்க்க முடியாது. எனவே ஒரு விசை பயன்படுத்தப்படும் போது பாய்மங்கள் தொடர்ந்து உருமாறுகின்றன. பாய்மங்களின் பண்பளவுகள். 3 பண்பளவுகளை பற்றி நாம் இங்கு படிக்கப் போகிறோம். முதலாவது பாய்மத்தின் அழுத்தம், இரண்டாவது பாய்மத்தின் அடர்த்தி, மூன்றாவது பாய்மத்தின் ஒப்படர்த்தி. முதலில் நாம் பாய்மத்தின் அழுத்தம் பற்றி படிப்போம். இங்கு ஒரு கொள்கலன் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது, ஜாடி எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த திரவம் கொள்கலனின் சுவர்களில் ஒரு விசையை, சுவற்றுக்கு செங்குத்தான ஒரு விசையை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனுள் நாம் ஒரு திடப்பொருளை மூழ்கச் செய்கிறோம். இந்த திடப்பொருளின் பரப்புக்கு செங்குத்தாக திரவம் எப்பொழுதும் ஒரு செங்குத்து விசையை பொருளின் மீது கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு விசை பயன்படுத்தப்படும் போது ஒரு பாய்மம் நகர்கிறது, ஆனால் பாய்மம் விசையை மிக குறைவாகவே எதிர்க்கிறது. ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் மூழ்கும் போது அந்த திரவம் அந்த பொருள் மீது விசையை செலுத்துகிறது. இந்த விசை பொருளின் மேற்பரப்பிற்கு எப்பொழுதும் செங்குத்தாக செயல்படுகிறது. எனவே ஓரலகு பரப்பில் செயல்படும் விசையே பாய்மத்தின் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. இதற்கான கணித வடிவம் P = F/A. P என்பது அழுத்தம், F என்பது விசை, A என்பது பரப்பு. அழுத்தம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும். இதற்கு எண் மதிப்பு உண்டு, ஆனால் திசை இல்லை. அழுத்தத்தின் SI அலகு பாஸ்கல் PA ஆகும், அல்லது Nm/m² என குறிக்கலாம். ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்பது 1.013 × 10⁵ பாஸ்கலுக்கு சமம். பாய்மத்தின் அடர்த்தி. இங்கு 3 ஜாடிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. மூன்றிலும் நீர் நிரம்பியுள்ளது. ஒரே கன அளவு, ஒரே பருமன் உள்ள 3 பந்துகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவை முதலாவது தக்கையாலானது, இரண்டாவது மரத்தாலானது, மூன்றாவது உலோகத்தாலானது. இவை நீரில் வைக்கப்படுகின்றன. தக்கை நீரில் மிதக்கிறது, மரம் நீரில் பாதி அளவு மூழ்குகிறது, உலோகம் முழுவதுமாக மூழ்கிவிட்டது. இதற்கு முக்கியமான காரணம், தக்கையின் அடர்த்தி மரத்தின் அடர்த்தியை விட குறைவானது.
மரத்தின் அடர்த்தி உலோகத்தின் அடர்த்தியை விட குறைவானது. எனவே அடர்த்தி என்பதை பற்றி நாம் படிக்க வேண்டும். அடர்த்தி என்பது ஒரு குறிப்பிட்ட பருமனில் எவ்வளவு நிறை நிரம்பியுள்ளது என்பதை குறிக்கிறது. ஒரு பாய்மத்தின் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனுக்கான நிறை என வரையறுக்கப்படுகிறது. ஒரு பாய்மத்தின் அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனுக்கான நிறை என வரையறுக்கப்படுகிறது. கணித வடிவில் ρ = m/v. ρ என்பது பாய்மத்தின் அடர்த்தி, m என்பது அதன் நிறை, v என்பது அதன் பருமன். அடர்த்தியின் SI அலகு kg/m3. இதன் பரிமாண வாய்ப்பாடு ml⁻⁻3. இது ஒரு ஸ்கேலார் அளவாகும். திரவங்கள் பொதுவாக நிலையான அடர்த்தியை கொண்டுள்ளன. ஆனால் வாயுக்கள் அழுத்தத்தை பொறுத்து மாறுபடும் அடர்த்தியை கொண்டிருக்கும். பாய்மத்தின் ஒப்படர்த்தி. சில பொருட்கள் மிதக்கும் போது மற்றவை மூழ்குவது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒப்படர்த்தி எனப்படும் ஒன்றை கொண்டு அதை கண்டுபிடிப்போம். முதல் ஜாடியில் ஒரு பொருள் மிதக்கிறது. இரண்டாவது ஜாடியில் அது பாதி மூழ்கி இருக்கிறது. மூன்றாவது ஜாடியில் முழுவதும் மூழ்கிவிட்டது. இதற்கு காரணம் முதல் ஜாடியில் உள்ள பொருள் ஒப்படர்த்தி ஒன்றை விட குறைவு, இரண்டாவது ஜாடியில் உள்ள பொருளின் ஒப்படர்த்தி 1க்கு சமம், மூன்றாவது பொருளின் ஒப்படர்த்தி 1ஐ விட அதிகம். 1ஐ விட ஒப்படர்த்தி அதிகமாக இருந்தால் பொருள் மூழ்கும், 1ஐ விட குறைவாக ஒப்படர்த்தி இருந்தால் பொருள் மிதக்கும். இந்த ஒப்படர்த்தி என்பது என்ன என்பதை பற்றி படிப்போம். ஒப்படர்த்தி என்பது ஒரு பொருளின் அடர்த்திக்கும் 4 டிகிரி நீரின் அடர்த்திக்கும் உள்ள விகிதமாகும். கணித வடிவில் RD = ρS/ρW. RD என்பது ஒப்படர்த்தி, ρS என்பது ஒரு பொருளின் அடர்த்தி, ρW என்பது நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தியை விட பொருளின் அடர்த்தி குறைவாக இருந்தால் பொருள் மிதக்கும். நீரின் அடர்த்தியை விட பொருளின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் பொருள் மூழ்கும். இதற்கு அலகுகள் இல்லை, எனவே பரிமாணம் இல்லை. பாதரசத்தின் அடர்த்தி 13,600 kg/m3. நீரின் அடர்த்தி 1000 kg/m3. பாதரசத்தின் ஒப்படர்த்தி 13,600 × 1000 = 13.6. இதற்கு அலகு இல்லை. ஒரு எளிய செயல்பாடு. வீட்டிலேயே இதை முயற்சி செய்து பாருங்கள். ஒரு எலுமிச்சையை சாதாரண நீரில் போடுங்கள், அது மூழ்கிவிடும். இப்பொழுது நீரில் உப்பு சேர்க்கவும். தண்ணீர் அடர்த்தியாகிறது, எலுமிச்சை மிதக்கத் தொடங்குகிறது.